ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகுது 2023 அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவி தான் இந்த லேண்ட் ஆஃப் செயின்ஸ் அண்ட் சின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பேக் ட்ராமா. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஓப்பனிங்லே ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒரு பாம் பிளாஸ்டாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி அது பிளாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் ஒரு சிவிலியன்ஸ் உள்ளுக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ அவங்களோட நோக்கம் வேற ஒரு காரணத்துக்காக இருந்தாலும் அந்த சிவிலியன்ஸ் வந்ததுனால இப்போ ஒரு தீவிரவாத கும்பல் அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அமைஞ்சிருது அந்த கும்பலுக்கு. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ இவரை பொறுத்தளவுக்கு ஒரு ரிட்டையர்டு ஹிட்மேனாக இருக்கிறாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக் செல்லராக தான் இருக்கிறாப்புல. ஆனால் இப்போ இவங்களுக்கும் நம்ம அந்த குரூப்புக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்குது. அந்த ஃபேஸ் ஆஃபில் யாருக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. பட் இந்த படம் பார்க்கறதுக்கு கதையாக பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கனாலும் எக்ஸிக்யூட் பண்ணதில் பயங்கரமான ஒரு மொக்க படமாக தான் கண்டிப்பாக எடுத்திருக்காங்க. பிகாஸ் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான ஒரு ஸ்லோ பேஸாக தான் இருக்கும். படத்தோட கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே 45 நிமிஷத்தை எடுத்துக்கிடுவாங்க. அதில் இந்த படத்தோட டூரேஷனே மொத்தத்தில் 1.25 மணி நேரம் தான் வருது. அதில் 3/4 மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இந்த படத்தோட கதையை சொல்கிறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய கதை எப்படி இருக்கும், எப்படி போகும் அப்படிங்கிறத நீங்களே நினச்சிக்கோங்க. பட் இந்த படம் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்கும். சினிமாடைபிக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இந்த மாதிரி படத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் சைடாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு கதையாக பார்க்கும்போதே ஸ்க்ரீன் பிளே கிரிப்பிங்காக நல்லா விறுவிறுப்பாக போகுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டை மெயின் பண்ணுற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் பயங்கரமான ஒரு மொக்க படமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஒருவேளை நீங்கள் டைம் பாஸ்க்காக படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயுமே கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் தாண்டிச்சு அப்படின்னா படத்தை பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவீங்க. பிகாஸ் இந்த படத்தை கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 1.5x ஸ்பீடில் பார்த்தேன். அந்த ஸ்பீடில் பார்க்கும்போதே படம் ரொம்ப ஸ்லோபானாக இருக்குது அப்படின்னா நார்மல் ஸ்பீடில் வச்சு பார்த்தேன் அப்படின்னா படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறது என்னோட நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.